ராஜசுவாலய அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வைகாசி தேய்பிறை திருதியை திதி குமரகுருபர சுவாமிகள் குருபூஜை. குமரகுருபர சுவாமிகள் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முருகப்பெருமான் அருள் பெற்ற தமிழ் புலவர். தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் மகனாக பிறந்தார். முருகன் அருளால் பிறந்த குழந்தை குமரகுருபரன் 5 வயது வரை பேசவில்லை. வருத்தமடைந்த பெற்றோர் குழந்தை வரம் தந்த திருச்செந்தூர் முருகனிடம் குழந்தையுடன் சென்று முறையிட்டனர். 48 நாட்கள் ஒரு பொழுது மட்டும் உப்பில்லாத உணவருந்தி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தனர். அவன் தந்த குழந்தைக்கு அவன் பேசும் சக்தி தரவில்லையெனில் அவன் அடி சேர்வோம் என உறுதி கொண்டனர். விரதம் முடிந்ததும் குமரகுருபனுக்கு பேச்சு வரவில்லை. மனம் வருந்திய பெற்றோர் குழந்தையை செந்தில் ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு கடலை நோக்கிச் சென்றனர். தாய் தந்தை காணாத குமரகுருபரன் அவர்களை தேடி செந்தூர் முருகனை அருகில் சென்றான். செந்தூர் முருகன் அருளால் பேசாத குழந்தை பாடத் தொடங்கினான். குழந்தையின் குரல் கேட்டு ஓடிவந்த பெற்றோர் கண்ணீர் மல்க முருகப்பெருமானை வணங்கினார்கள். முருகன் அருளால் பேசும் வரம் பெற்ற குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பா பாடி செந்தூர் முருகனை வழிபட்டார். குமரகுருபரர் வாக்கு வன்மை பெற்று நின்றபோது, என்பால் கருணை கொண்ட செந்தூர் வாழ் முருகனே, எம்மொழியால் முதலடியெடுத்து பாடுவேன் என திகைத்து நிற்க, கருணை கடவுள் தனது திருத்தோள் மாலையிலிருந்து ஒரு பூவினை வீழ்த்தி அருளி, பூ என்பதை முதலாக கொண்டு துதிப்பாய் என்று அருளினார். பூமேவு செங்கமலப் புத்தேளும் தேரறிய, பாமேவு தெய்வப் பழமறையும், தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும், நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் என்று இறைவனை வணங்கி பாடினார். குமரகுருபரின் கவித்திறன் அறிந்த மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் தம் அரசவைக்கு அழைத்தார். அரசரின் ஆணை ஏற்றுச் சென்ற குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அரங்கேற்றம் செய்தார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாட 100 பாடல்கள் கொண்ட 10 பருவங்களான மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடும்போது சிறுமி வடிவில் வந்து மீனாட்சி அம்பிகை மீனாட்சி பிள்ளைத்தமிழை கேட்டருளினாள். காலத்தொடு கற்பனை கடந்த என்ற பாடலுக்கு உரை கூறும்போது சிறுபெண்ணாக வந்த மீனாட்சி குமரகுருபரருக்கு தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை கழட்டி பரிசளித்து மறைந்தாள். குமரகுருபரரின் புலமை கண்டு திருமலை நாயக்கர் தன்னுடைய சிவகையில் ஏற்றி நகர்வலம் செய்வித்தான். பின் திருவாரூர் சென்று திருவாரூர் நான்மணி மாலை பாடினார். தருமபுரம் சென்று ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரை வணங்கி அவரை கட்டளைப்படி தல யாத்திரைகளை தொடங்கினார். வைத்தீஸ்வரன் கோயிலில் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடினார். சிதம்பரம் சென்று சிதம்பர மும்மணிக்கோவை, சிதம்பரம் செய்யிற்கோவை, நீதிநெறி விளக்கம் என பாடினார். தருமபுரம் வந்து ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரிடம் உபதேசம் பெற்று துறவு பூண்டார். துறவுக்கு பின் காசி சென்ற குமரகுருபர சுவாமிகள் காசியில் மடமும் கோயிலும் கட்ட விரும்பினார். ஆனால் முகலாய மன்னர்
பாதுஷாவை சந்திக்க முடியவில்லை. மன்னனோடு உரையாட சரஸ்வதி தேவியை வேண்டி சகலகலாவல்லி மாலை பாடினார். வெந்தாமரைக்கு அன்றி நின்பதந்தாங்க என் வெள்ளை உள்ள தந்தாமரைக்குத் தகாது கொளோ சகம் ஏழுமளித்து உண்டான் உறங்க பொழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே என்று 10 பாடல்கள் பாட சரஸ்வதி தேவியின் அருளால் ஹிந்துஸ்தானி மொழியில் புலமை பெற்றார். தன்னுடைய சித்தாற்றலால் சிங்கத்தை வரவழைத்து அதன் மீதமர்ந்து அரண்மனை சென்றார். காவலன் மன்னனிடம் முனிவர் ஒருவர் சிங்கத்தில் வந்துள்ளார் என்று கூற மன்னர் பாதுஷா எழுந்து நின்று குமரகுருபரரை வணங்கினார். ஹிந்துஸ்தானி மொழியில் மன்னனுடன் உரையாட மன்னன் குமரகுருபர சுவாமிகளை வணங்கி தன் பாராட்டுகளை தெரிவித்தார். குமரகுருபரர் வேண்டியபடி கருடன் வட்டமிட்ட இடத்தை மடம் அமைத்து கொள்ள மன்னர் பாதுஷா வழங்கினார். காசியில் கங்கை கரையில் கேதாரநாதர் ஆலயமும் கேதார கட்டிடமும் நிறுவினார். காசியில் குமாரசாமி மடம் என்ற பெயரோடு இன்றும் உள்ளது. 1625 ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த குமரகுருபர சுவாமிகள் 1688 வாரணாசியில் வைகாசி தேய்பிறை திதியில் இறைவனடி அடைந்தார். நம் குழந்தைகளுக்கு குமரகுருபர சுவாமிகளின் சகலகலாவல்லி மாலை பாடலை படிக்கச் சொல்லி அவர்கள் எல்லா மொழிகளிலும் புலமை பெற்றிட செய்வோம். வாழ்க வளமுடன்.